அனைவருக்கும் வணக்கம். பங்களாதேஷ்க்கு அப்புறம் இந்தியாவினுடைய ஒரு முக்கிய அண்டை நாடான நேபாளில் ஒரு பதற்றமான அரசியல் சூழ்நிலையை நாம் இன்னைக்கு பார்க்குறோம். ஒரு பெரிய போராட்டம் அங்கே நடந்து முடிஞ்சு பிரதமராக இருந்த KP சர்மா ஒலி அங்கே பதவி விலகியிருக்காரு. தற்போதைக்கு அங்கே ஒரு கவர்மெண்ட்டே இல்லை. எப்படி பல மாதங்களுக்கு முன்னாடி பங்களாதேஷில் மக்கள் போராட்டத்தை நடத்தி அப்போது பிரைம் மினிஸ்டர் அந்த ஷேக் ஹசீனாவை பதவி விலக வச்சுருக்காங்களோ, கிட்டத்தட்ட இதே நிலை தான் நேபாளிலே நடந்திருக்கு. இப்போ பங்களாதேஷில் ஒரு ப்ராப்பர் கவர்மெண்ட் இல்லை, இன்ட்ரீம் கவர்மெண்ட் தான் இருக்குது. இப்போது நேபாளிலையும் ஒரு ப்ராப்பர் கவர்மெண்ட் இல்லை. இந்த ரெண்டு நாடுகளில் நடந்த ப்ரொட்டஸ்ட்லையும் பார்த்தீங்கன்னா வன்முறையை ஹெவியாக பார்க்க முடியுது. இப்போது நேபாளில் இந்த நிலையை நம்ம பார்க்குறோம். சரி, நேபாள் நாடு ஏன் இந்த அளவுக்கு ஒரு நெருக்கடி நிலையில் இருக்குது? இதற்கான காரணம் என்ன? நேபாளினுடைய அரசியல் என்ன? இதனுடைய பேக்ரவுண்ட் என்ன? ஃப்யூச்சரில் நேபாள் அரசியல் எதை நோக்கி போகும்? இது எல்லாத்தையும் நாம் அந்த வீடியோவில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். தயவுசெய்து வீடியோவை ஃபுல்லாக லிசன் பண்ணுங்கள். முதல்ல நேபாளினுடைய அரசியலை பற்றி நான் ப்ரீஃபாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அப்போ தான் இந்த போராட்டம் ஏன் நடந்திருக்கு அப்படின்றது உங்களுக்கு புரியும். நேபாள் நாடு இந்தியாவுடைய ஒரு அண்டை நாடு. நம்மள நிறைய பேர் பெருசாக நேபாளை பற்றி பேச மாட்டோம். மெயினாக சைனா, பாகிஸ்தான், அதை விட்டால் ஸ்ரீலங்கா பற்றி பேசுவோம். நேபாளினுடைய அரசியல் கவனிக்க வேண்டிய ஒரு அரசியல். இந்தியாவுடைய அண்டை நாடுகள் இருக்காங்களே, நெய்பர்ஸ், எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா இதில் எந்த ஒரு நாடு இந்தியாவோட பெரிதளவில் அரசியல் ரீதியாக ஒத்துப்போகுது, சித்தாந்த ரீதியாக ஒத்துப்போகுது, கல்ச்சரலாக ஒத்துப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா அது ஆக்சுவலாக நேபாள் தான். இந்தியா மாதிரியே நேபாள் டெமோக்ரஸி, ஜனநாயகம். இந்தியா மாதிரியே ரீபப்ளிக், குடியரசு. இந்தியா மாதிரியே அது ஃபெடரல் கண்ட்ரி, கூட்டாட்சி நாடு. அது இல்லாமல் இந்தியா மாதிரியே ஒரு செக்யூலர் நாடு, மதசார்பின்மையை ஃபாலோ பண்ணக்கூடிய ஒரு நாடு. அப்போது இந்தியாவோட இந்த அளவுக்கு நேபாள் வேல்யூஸை ஷேர் பண்ணுது. 2015 வரைக்கும் நேபாள் பார்த்தீங்கன்னா ஒரு மோனார்க்கியாக இருந்தது, மன்னராட்சியாக இருந்தது. 2015 புது கான்ஸ்டியூஷன் வந்துச்சு. அதற்கப்புறம் அது ஒரு ரீபப்ளிக்காகவும் டெமோக்ரஸியாகவும் மாறிடுச்சு. அது இல்லாமல் கலாச்சார ரீதியாக பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் ரெண்டு ஹிந்து மெஜாரிட்டி நாடுகள் தான். ஒன்று இந்தியா, இன்னொன்று நேபாள். சரியா? இதுதான் நேபாள். அரசியல் அப்படின்னு வரும்போதும், அரசியல் கட்டமைப்பு அப்படின்னு வரும்போதும் நேபாள் ஒரு வினோதமான ஒரு நாடு, யுனிக்கான நாடு. கடந்த ஒரு 10 வருடங்களில் பல முறை அங்கே ஆட்சி மாறி இருக்கு. அதற்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக் பேட்டர்னை பார்க்கலாம். நிறைய கட்சிகள் இந்த நாடை ஆட்சி பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பஞ்சாயத்து ஆட்சி இருந்தது. அதுக்கப்புறம் நேபாள் காங்கிரஸுங்கிற கட்சி ஆட்சி பண்ணாங்க. எப்படி இந்தியன் காங்கிரஸும் அங்கே நேபாள் காங்கிரஸ் இருக்குது. அதுக்கப்புறம் கம்யூனிஸ்ட் ஆட்சி பண்ணுவாங்க. கடந்த சில வருடங்களாக பார்த்தீங்கன்னா நேபாள் காங்கிரஸும் கம்யூனிஸ்டும் தான் மாறி மாறி ஆட்சி பண்ணியிருப்பாங்க. இந்தியாவில் மாவோயிஸ்ட் சண்டை போடுறாங்கல்ல, ஆயுதம் ஏந்தி. ஒரு காலத்தில் நேபாள்லையும் மாவோயிஸ்ட் ஆயுதம் ஏந்தி சண்டை போட்டாங்க. ஆனால் அதுக்கப்புறம் நேபாளி மாவோயிஸ்ட் ஆயுதங்களை வச்சுட்டு கட்சியாக அவங்க மாறி அரசியலில் ஈடுபட்டு, வாக்கு வங்கி அரசியலில் ஈடுபட்டு எலெக்ஷனில் வின் பண்ணி அவங்களுமே ஒரு காலத்தில் ஆட்சி நடத்தினாங்க. இன்றைக்கி மாவோயிஸ்ட் நேபாளில் யாருன்னு பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு அரசியல் கட்சி, கம்யூனிசம் கொள்கை கீழே அவங்களும் வந்துடுவாங்க. ஸோ நேபாள்னு வரும்போது இன்றைக்கி பிரதானமான அரசியல் கட்சிகள்னு பார்த்தீங்கன்னா கம்யூனிஸ்ட் ஒரு குரூப்பாக வருவாங்க, இன்னொருத்தவங்க நேபாளி காங்கிரஸ். எப்போல்லாம் இந்த நேபாளி காங்கிரஸ் ஆட்சிக்கு வருதோ ஜென்ரலாக நேபாள் நாடு இந்தியாவோட கொஞ்சம் க்ளோஸாக இருக்கும். எப்போல்லாம் கம்யூனிஸ்ட் ஆட்சிக்கு வராங்களோ அங்கே ரெண்டு முக்கியமான கட்சி இருக்குது. ஒன்று மாவோயிஸ்ட், இன்னொன்று லெனினிஸ்ட் பார்ட்டி. இவங்க ஆட்சிக்கு வந்தால் சைனாவோட க்ளோஸாக போவாங்க. ஏன்னா சைனா ஒரு கம்யூனிஸ்ட் நாடு, இவங்க கம்யூனிஸ்ட் பார்ட்டின்றதுனால சைனாவோட க்ளோஸாக போவாங்க. ஆனால் இப்போ லேட்டஸ்ட்டாக அந்த கவர்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான கவர்மெண்ட். நேபாளி காங்கிரஸும் கம்யூனிஸ்ட் கவர்மெண்ட்டும் சேர்ந்து தான் ஆட்சி பண்ணாங்க. KP சர்மா ஒலி பிரைம் மினிஸ்டராக இருந்தார். இப்போ இவர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டிருக்கார். சரி, ஏன் இந்த ரீசெண்ட் ப்ரொட்டஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா இதற்கு பல காரணங்கள் இருக்குது. இந்த ஜென்ரேஷன் ஜீன்னு சொல்லக்கூடிய இளைஞர்கள் மெயினாக முன்னெடுத்து வைக்கக்கூடிய கிரீவன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா கரப்ஷன் இருக்குது, ஊழல் பெரிய பிரச்சனையாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அதை தாண்டி நெப்போட்டிசம் இருக்குது. இந்த ஆட்சியாளர்கள் அவங்களுக்கு வேண்டிய ஆட்களை தான் பதவியில் அமர்த்துறாங்க, ஈக்குவாலிட்டி இல்லை. அடுத்தது பொருளாதார முன்னேற்றம் இல்லை அப்படின்றதையும் சொல்கிறாங்க. அதை தாண்டி இது வரைக்கும் ஆட்சி செஞ்ச கட்சிகளுக்குள்ள பெருசாக வித்தியாசம் இல்லை, எங்களுக்கு வளர்ச்சி இல்லை, எங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. இதெல்லாம் தான் அவங்க மெயினாக கிரிவன்சஸாக முன்னெடுத்து வச்சுருக்காங்க. 2011 பார்த்தீங்கன்னா இதே மாதிரி போராட்டம் அரபு நாடுகள் ஃபுல்லாக நடந்தது. அராப் ஸ்ப்ரிங்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட இதே காரணங்கள் தான். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அராப் ஸ்ப்ரிங்னால சக்சீட் பண்ண முடியல. அதற்கப்புறம் இப்போது பங்களாதேஷ், நேபாள் போன்ற நாடுகளில் இந்த மாதிரி போராட்டங்களை நம்ம பார்க்குறோம். இப்போ அந்த ஜென்ரேஷன் ஜி இவங்களுக்கு எந்த விதமான ஒரு பொலிட்டிக்கல் அஃபிலியேஷனும் கிடையாது.
காங்கிரஸ் சார்ந்தவங்களும் கிடையாது, கம்யூனிஸ்ட் சார்ந்தவங்களும் கிடையாது. இவங்க ஒரு அமார்ஃபஸாக இருக்காங்க. அமார்ஃபஸ்னால் எதுலேயும் சேராமல் ஒரு தனித்து நிற்கக்கூடியவங்க. இப்போ பங்களாதேஷில் இன்ட்ரீம் கவர்மெண்ட் இருக்குது. இப்போ நேபாளில் ஒரு இன்ட்ரீம் கவர்மெண்ட் இன்னும் வரலை. இப்போ இராணுவம் தான் இந்த நாட்டை ஆட்சி பண்ணிட்டு வருது. ஜென்ரலாகவே ஆட்சி மாற்றம் டக்குன்னு நடக்குது போராட்டம் மூலமாக அப்படின்னா முதல்ல ஒரு பொலிட்டிக்கல் வாய்டு வரும், ஒரு வேக்யூம் வரும். அந்த வேக்யூமை யார் ஃபில் பண்ணுவாங்கன்னா மிலிட்ரி தான் ஃபில் பண்ணும். அது இல்லாமல் ஏதாவது ஒரு இன்ட்ரீம் ரூலர் வருவார். இப்போ பங்களாதேஷில் முகமது யூனிஸ் இருக்கார். இந்த மாதிரி ஒரு இன்ட்ரீம் ரூலரை நம்ம நேபாளில் பார்க்க போகிறோமா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். சரிங்க, இப்போது நேபாளில் நடக்கக்கூடிய இந்த பிரச்சனையால் இந்தியாவுக்கு எந்த மாதிரி ஒரு தாக்கம் வரும்? இந்தியா ஹிஸ்டாரிக்கலாகவே பார்த்தீங்கன்னா நம்முடைய நெய்பர்ஹுட் எப்படி இருக்கும்னா வாலட்டைலாக இருக்கும், பதட்டம் நிறைஞ்சதாக இருக்கும். இங்கே பொதுவாக இன்ஸ்டெபிலிட்டி இருக்கும், ஆட்சி மாற்றம் நடந்துகிட்டே இருக்கும். பாகிஸ்தான் ஆகட்டும், ஸ்ரீலங்கா ஆகட்டும், பங்களாதேஷ் ஆகட்டும், நேபாள் ஆகட்டும், பூட்டான் தவிர்த்து கிட்டத்தட்ட எல்லா நாடுகளும் இப்படி தான். பூட்டான் மட்டும்தான் ஸ்டேபிள். பூட்டான் தான் இருக்கிற சின்ன நெய்பர், ஆனால் இதுதான் பீஸ்ஃபுல்லான கண்ட்ரி. இந்த நாடு இந்தியாவோட க்ளோஸான நாடு, நட்பு நாடு. சைனாவோட அஃபிஷியலாக அவங்களுக்கு உறவு கிடையாது. பூட்டான் தவிர்த்து கிட்டத்தட்ட எல்லா நாடுகள்லையும் இந்த மாதிரி பேட்டர்னை தான் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். இந்த நெய்பர்ஹுட் இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்தியாவால் அன்ஃபார்ச்சுனேட்டாக அந்த நெய்பரிங் கண்ட்ரிஸோட க்ளோஸாக ஒர்க் பண்ண முடியல. பொதுவாக அந்த பேட்டர்ன் எப்படி இருக்கும்னா ஒரு கட்சி இந்தியாவோட க்ளோஸாக இருக்கும், இன்னொரு கட்சி இந்தியாவுக்கு எதிராக இருக்கும். நேபாளில் பார்த்தீங்கன்னா நேபாளி காங்கிரஸ் இந்தியாவோட ஜெனரலாக க்ளோஸாக இருப்பாங்க. கம்யூனிஸ்டுகள் வந்து சைனாவோட க்ளோஸாக இருப்பாங்க. இதே மாதிரி தான் ஸ்ரீலங்கா, மால்டிவ்ஸ், ஆல்மோஸ்ட் எல்லா நாடுகள்லையும் இந்த மாதிரி தான். பாகிஸ்தான் பொறுத்த வரைக்கும் பெருசாக வித்தியாசம் இருக்காது. எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் இந்தியாவுக்கு எதிரான ஒரு பொசிஷன் தான் அங்கே எடுப்பாங்க. இப்போ ஃப்யூச்சரில் இன்ட்ரீம் கவர்மெண்ட்டை நாம் நேபாளில் எதிர்பார்க்கலாமா? எலெக்ஷன்ஸ் நடக்குமா அல்லது இராணுவம் ஒருவேளை ஆட்சி செய்ய போதா அப்படிங்கிறத நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த இன்ஸ்டெபிலிட்டி கண்டிப்பாக இந்தியாவுக்கு ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும். இந்த இன்ஸ்டெபிலிட்டி தொடருது அப்படின்னா சைனா போன்ற பெருஞ்சக்திகள் கீழே இந்த நாடுகள் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது. ஏற்கனவே பங்களாதேஷ் அப்படி தான் போயிருக்கு. இப்போது சைனானுடைய நியோ இம்பீரியலிசம் கீழே இருக்காங்க, அவங்களுடைய கண்ட்ரோலில் போயிட்டாங்க. நேபாளும் சைனானுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கீழே போகுமா அப்படின்ற கேள்விக்குறியும் இருக்குது. இதெல்லாம் இந்தியாவுக்கு சவால். 2 வருஷம் முன்னாடி மால்டிவ்ஸும் அப்படி தான் போனாங்க, அங்கேயும் இன்ஸ்டெபிலிட்டி வந்துச்சு. தற்போதைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சியான ப்ரோக்ரெசிவ் பார்ட்டி சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் தான் இருக்காங்க. ஸ்ரீலங்கா, மால்டிவ்ஸ், பங்களாதேஷ், இப்போ நேபாள், 4 நாடுகளும் சைனீஸ் இன்ஃப்ளூயன்ஸ் கீழே இருக்காங்க. அப்போ இந்தியாவுக்கு இது ஒரு பெரிய சவாலாகவே இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் நேபாளில் மறுபடியும் ஸ்டெபிலிட்டி வரணும். இந்தியன் கவர்மெண்ட் நேபாள் சிவில் சொசைட்டியோட பேச்சுவார்த்தை நடத்தணும். ட்ராக் டு டிப்ளமசின்னு சொல்லுவாங்க. நேரடியாக மக்களோட பேச்சுவார்த்தை நடத்துவாங்க. ட்ராக் டு டிப்ளமசி, பப்ளிக் டிப்ளமசி, இதன் மூலமாக மக்களோட பேச்சுவார்த்தை நடத்தி தற்போதைக்கு அங்கே யார் லீடர்ஷிப் கொடுக்க ரெடியாக இருக்காங்களோ அவங்களோடய நம்ம பேச்சுவார்த்தை நடத்தணும். தற்போதைக்கு பலம் ஷா அப்படின்ற ஒரு லீடர் அங்கே இருக்கார். இவரை பார்த்தீங்கன்னா அந்த ஜென்ரேஷன் ஜி இளைஞர்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க. ஒருவேளை இவர் பங்களாதேஷில் முகமது யூனுஸ் இன்ட்ரிம் லீடராக வந்த மாதிரி இவர் அங்கே வரக்கூடிய வாய்ப்பு இருக்கா? இவருடைய லீடர்ஷிப் கீழே புதுசாக கட்சி அமைய வாய்ப்பு இருக்கா? இதெல்லாம் இந்தியா தொடர்ந்து நம்ம ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்கணும். நிறைய பேர் என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பதற்றம் வரும்போது இந்தியா அதை கேபிட்டலைஸ் பண்ணி அந்த நாட்டை டாமினேட் பண்ணிடணும், நம்ம கண்ட்ரோலில் கொண்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. கண்ட்ரோலில் கொண்டு வர்றதுன்றது ஒரு சப்ஜெக்டிவான கொஷின் தான். இது அந்த நாட்டில் இருக்க மக்கள் விரும்புவாங்களா இல்லையா அப்படின்றத யோசிக்கணும். பொதுவாக கண்ட்ரோலுங்கிறது நாட் டிசைரபிள். கண்டிப்பாக இன்னொரு நாட்டை இந்தியா கண்ட்ரோல் பண்ண முடியாது, அந்தந்த நாட்டுக்கு இறையாண்மை இருக்குது. ஆனால் நம்ம என்ன பண்ணலாம்னா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணலாம். நம்முடைய சில கொள்கைகள் மூலமாக அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி அந்த லீடர்ஷிப்க்கு நம்ம கைடு பண்ணி அங்கே ஒரு பெட்டரான டெமோக்ராட்டிக் கவர்மெண்ட்டை கொண்டு வரதுக்கு நாம் ஹெல்ப் பண்ணலாம். இதை கண்டிப்பாக இந்தியா பண்ணணும். சொல்லப்போனால் கடந்த சில வருடங்களாக நாம் அதை செய்யலை. இந்த அண்டை நாடுகளை நம்ம செய்யலை, லீடர்ஷிப் கொடுக்கல. அங்கே எங்கே டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர்ஸாக நிறைய இருந்தது. அதனால தான் தற்போதைக்கு இந்த அண்டை நாடுகள் எல்லாத்துலேயுமே கவர்மெண்ட் இந்தியாவுக்கு சாதகமாக இல்லை. ஃப்யூச்சரில் இந்தியா என்ன பண்ணணும்னா தொடர்ந்து நம்ம டிப்ளமசி மூலமாக இந்த நாடுகளுக்கு கைட் பண்ணணும். இந்த நாடுகளோட ஸ்ட்ராங்கான ட்ரேட் ரிலேஷன்ஷிப் வைக்கணும், கல்ச்சுரல் ரிலேஷன்ஷிப் வைக்கணும். சாஃப்ட் பவர் அப்படின்னு சொல்லக்கூடிய மின்னாதிக்கம் மூலமாக தொடர்ந்து இந்த நெய்பர்ஹுட்டை இந்தியா சப்போர்ட் பண்ணணும். ஸோ இந்தியன் லீடர்ஷிப் இந்த நெய்பர்ஹுட்டுக்கு ரொம்ப முக்கியம். நெய்பர்ஹுட்டுக்கு இந்தியா லீடர்ஷிப் கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக சைனாவுடைய ஏகாதிபத்தியம் இங்கே வரும். நான் இந்தியாவுக்கு அப்புறம் ஏஷியாவில்
இன்றைக்கி ஒரு எமர்ஜிங் பவர் எதுனா சைனா தான். தற்போதைக்கு நம்மளை விட அவங்களுக்கு செல்வாக்கு கொஞ்சம் அதிகமாக இருக்குது கம்பேர் பண்ணும்போது. ஸோ சைனாவோட மேட்ச் பண்ண நம்ம முயற்சி பண்ணிகிட்டு இருக்கோம். ஸோ இந்த பகுதியில் இந்தியா இந்த நெய்பர்ஹுட்டை கன்சால்டேட் பண்ணாமல் விட்டுச்சு அப்படின்னா இந்த நாடுகள் சைனாவுடைய இன்ஃப்ளூயன்ஸ் கீழே போகும். இது தொடர்ந்து இந்தியாவுக்கு சிக்கல்களை ஏற்படுத்தும். அதனால் இந்தியா இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணாமல் இந்த நெய்பர்ஹுட்டை லீடர்ஷிப் மூலமாக கைடன்ஸ் மூலமாக கன்சால்டேட் பண்ணக்கூடிய முயற்சியில் ஈடுபடணும். இதை இந்தியா எந்த அளவுக்கு பெட்டராக செய்தோ அந்த அளவுக்கு இந்த நெய்பர்ஹுட் பீஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த சவுத் ஏஷியன் ரீஜனும் பீஸ்ஃபுல்லாக ஸ்டேபிளாக ப்ராஸ்பரஸாக ஃப்யூச்சரில் இருக்கும். நன்றி.